தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை வழக்கு விசாரணை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து மகளிர் நீதிமன்றத்திற்கு நாளை மாற்றப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாணவி வழக்கு தொடர்பான கைதான மூவரிடம் குற்றப்பத்திரிகை நகல் கைதான மூவர் மீது நகைப்பறிப்பு, கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்பட 11 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாணவி வழக்கில் கைதான மூவரிடமும் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் சிந்துஜா. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 பேரிடமும் தற்பொழுது குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி விமான நிலையம் பின்புறம் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி 3 பேரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கருப்புசாமி, அவருடைய சகோதரர் காளீஸ்வரன், தவசி ஆகியோர் வெள்ளக்கிணர் பகுதியில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டனர். குண்டு பாய்ந்து காயமடைந்த 3 பேருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் 3 பேரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் காளீஸ்வரன் காலில் வலி ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் உள்ள சிறை வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் அடையாள அணிவகுப்பு முடிவடைந்ததை தொடர்ந்து 3 பேரும் போலீஸ் காவலில் விசாரணை செய்யப்பட்டது. இந்த வழக்கை காவல்துறையினர் துரிதப்படுத்தி வருகின்றனர். 50 பக்கங்களுடன் 400 ஆவணங்களுடன் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று இந்த வழக்கு கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட கருப்புசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோர் ஆம்புலன்ஸ் மூலம் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் 3 பேரிடமும் குற்றப்பத்திரிகை நகல் கொடுக்கப்பட்டது. நாளை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தடயவியல் பரிசோதனை அறிக்கை விவரங்கள் உள்ளிட்டவை கூடுதல் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.